திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். இப்போ ஒன்னே ஒன்று நம்பி இருக்கிறாங்க திமுகவில். பயம் வந்துடுச்சு. என்ன? ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் 5,75,000 5,75,00,000 ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய்னா 12,000 கோடி திமுக ஓட்டுக்கு கொடுக்குது. 8,000 கோடி திமுக எலெக்ஷன் செலவு, 20,000 கோடி செலவு பண்றாங்க இந்த தேர்தலில் திமுக. அப்போ எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. உங்க பணத்தை கொள்ளடிச்சு வச்சுக்கிற இந்த கொள்ளக்கார கூட்டத்தை விரட்டி அடியுங்கள். இந்த திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். அவர்களுக்கு ஆள தகுதி இல்லாதவர்கள், நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள், நாணயமற்றவர்கள். இப்படி ஒரு ஆட்சி வேண்டாம், வேண்டாம். திமுக ஆட்சி தோல்வி அடைந்து விட்டது. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்குங்கள். இந்த எடப்பாடி தொகுதியிலே தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே இரட்டை இலை வெற்றி பெற்றாக வேண்டும். அதை நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், என் தாய்மார்கள், என் அண்ணன்மார்கள் அத்தனை பேரும் உறுதி செய்கின்ற வகையிலே நாம் இந்த தேர்தலில் இந்த எடப்பாடி தொகுதி மட்டுமில்லை, இந்த சேலம் மாவட்டம் மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுவதும் நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி. இருவர தெய்வங்களை வணங்கி இங்கே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்காக வாக்கு சேகரித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், மாநிலவை உறுப்பினர், மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற அண்ணன் செம்மலை அவர்களே, மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். நான் முதலமைச்சராக ஆன போது என்னென்ன பிரச்சனையை சந்திச்சனோ அதே பிரச்சனையை மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்தித்து விட்டார். இரண்டு பேரும் பிரச்சனையை சந்தித்து தான் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அவ்வளவு பிரச்சனை. எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது அதிமுக உடைக்க வேண்டும், அதிமுக சிதறடிக்க வேண்டும். அதற்காக பல அவதாரம் எடுத்தாங்க. அதே போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியை சில விசவைகள் இதே முதலமைச்சர் போட்ட திட்டத்தை தவிடுபடி ஆக்கினார் மரியாதைக்குரிய நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆக இன்று அதிமுகவை வீழ்த்த முடியாது, பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த முடியாது. ஸ்டாலினுடைய எண்ணமெல்லாம் நிராசையாகிவிட்டது. அவர் கண்ட கனவு ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியை முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் முடிவு கட்டுவீங்களா? இன்றைய தினம் தமிழகத்திலே எவ்வளவு பிரச்சனை. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு போக்சோ வழக்குகள் 18,000 வழக்குகள், பெண்கள் பாலியல் வழக்குகள் 24,000 வழக்குகள்,
அதிலே நீதிமன்றத்தின் மூலமாக 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டதாக அதற்காக 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுகின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு என்பதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு முன்னாலே அவர் குறிப்பிட்டதை போல நம்முடைய செல்வம் குழந்தைகள், நம்முடைய செல்வம், அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்முடைய செல்வத்தை சீரழிக்கக்கூடிய ஆட்சி தேவையா? இன்றைக்கு இதற்கு காரணம் என்ன? கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் பல வடிவத்தில் தமிழகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கின்றன. பலமுறை சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சருக்கு கவனத்திற்கு கொண்டு வந்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டோம். மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார், எங்களுடைய கூட்டத்தில் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். தமிழகத்திலே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை நாங்கள் சட்டமன்றத்திலையும் பேசினோம், அதே போல ஊடகத்திலையும் நாங்கள் கருத்துக்களை தெரிவித்தோம், அறிக்கை வாயிலாக வெளியிட்டோம். இன்றைய முதலமைச்சர் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஏன் என்று சொன்னால் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்கின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள். அதனாலதான் இந்த கஞ்சா ஒழிக்க முடியல. ஏன் ஒரு அரசாங்கம் நினைச்சா ஒழிக்க முடியாதா? ஆனால் இதில் எளிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த போதைப் பொருள், இந்த போதைப் பொருள் மூலமாக அவருடைய கட்சி நிர்வாகிகள் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய திட்டம் இது. ஆக இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை போதைப் பொருளை ஒழிக்க முடியாது. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதும் அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்படும். பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள், சிறுமிகள் பாதுகாப்பு. அதே போல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இந்த போதை ஆசாமியால் இன்றைக்கு நாங்குநேரி அங்க சாலையில் நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இருசக்கர வாகனத்தில் 4 பேர் போறாங்க, புயல் வெட்டி சாய்க்கிறாங்க. சிவகங்கையில போதை ஆசாமிகள் இருசக்கர வாகனத்தில் சாலையில் சென்றுட்டு இருக்கும் போது சாலை ஓரமாக நிற்கின்றவர்கள் மீது அருவாள்ல வெட்டுறாங்க. இப்படி இந்த போதை ஆசாமில் செய்த அட்டகாசம் கணக்கே இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆனா இதை பற்றி எல்லாம் முதலமைச்சர் கவலை இல்லை. இன்றைக்கு தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர், தன்னுடைய மகன் மீண்டும் தமிழகத்திலே உயர்ந்த இடத்திற்கு அமர்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைய முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் அதை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் குறிப்பிட்டதை போல விவசாயி சாதாரண வேலை அல்ல, கடினமான பணி. இரவென்றும் பகலென்றும் பாராம மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை உயிர்வாக மண்ணிலே சிந்து உழைத்து இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்றவர் விவசாயி. அந்த விவசாயிக்கு இந்த அரசாங்கத்தில் என்ன நன்மை கிடைச்சது? ஏதாவது கிடைச்சதா? அதே போல நம்முடைய மானத்தை காக்கக்கூடிய ஆடை, அந்த ஆடையை உற்பத்தி செய்யக்கூடிய நெசவாளர் பெருமக்கள், மானத்தை காக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நெசவாளர்களுக்கு இந்த ஆட்சியில் ஏதாவது பலன் கிட்டியதா? இதே அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். அதோட இந்த கைத்தறி நெசவால் நெய்த துணிகள் தேக்கல் நிலை அடைந்தது. அதை விற்க முடியவில்லை. அந்த கைத்தறி நெசவால் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 350 கோடி மானியம் கொடுத்து தேங்கிய கைத்தறி துணிகள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டது. கைத்தறி நெசவாளரை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே ஏழை
கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அண்ணா திமுக அரசு வந்தவுடன் எப்படி அம்மா இருக்கும் போது பசு வீடில் கட்டி கொடுக்கப்பட்டதோ அதே போல அற்புதமான காங்கிரீட் வீடு நம்முடைய நெசவாளருக்கு கொடுக்கப்படும். அதோட 65 வயது நிரம்பிய நெசவாளர்களுக்கு இப்ப 1000 தான் ஓய்வூதியம் கிடைத்திட்டு இருக்குது. இனி அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி 2500 ரூபாயாக மாதந்தோறும் வழங்கப்படும். அதோடு தற்போது இன்றைக்கு நெசவாளர் பெருமக்களுக்கு 300 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறோம். அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். அதே போல விசைத்தறி தொழில் இந்த பகுதியில் கைத்தறி விசைத்தறி 2 தான் பிரதான தொழில். இந்த 2 தொழிலுமே இந்த ஆட்சியில் நலிவடைந்து போய்விட்டது. இன்றைக்கு பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விட்டது. இந்த விசைத்தறி தொழில் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதனால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல தொழிலாளர்கள் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே இவர்களுக்கு ஏற்றப்பட்ட மின் கட்டணம், நிலை கட்டணம் இதையெல்லாம் சரி செய்யப்படும். அதே போல இப்ப 1000 யூனிட் இந்த விசைத்தறி உரிமையாளருக்கு 1000 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறாங்க. அதை 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல மரமேறும் தொழிலாளிகள் நிறைந்து இருக்கிறாங்க. மரமேறும் தொழிலாளிகள் அவருடைய பிரச்சனை உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பதநீர் பதப்படுத்தப்பட்டு பல உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு நியாய விலை கடையிலே விற்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அது மட்டுமல்ல, பணமேறும் தொழிலாளர்கள் அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து இருந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும். பணமேறும் கருவிகள் அவர்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும். அவர்கள் பணமேறும் கருவிகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஆக விவசாயம், அதே போல பணையேறும் தொழில், நெசவு இதுதான் நம்முடைய பிரதான தொழிலாக இந்த ஜலனாபுரம் ஒன்றியத்திலே தற்போது இருக்கின்றது. இந்த 3 தொழிலும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் செழிக்கும், வளரும்.